Hey guys, welcome back to our channel Hollywood தமிழ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் மூவிக்கான டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதை பற்றின வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் மூவிக்கான டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த மூவியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நான் கூட இந்த மூவியோட டைட்டிலில் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நல்லபடியாக சேஞ்ச் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய டைட்டிலே வச்சுட்டாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் அப்படிங்கிற நேமே சூப்பராக இருக்குது. இந்த மூவி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பழைய ரைட்டரான டேவிட் கோப் ரிட்டர்ன் ஆகிறாரு. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரத் எட்வர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலில் ஆக்ட் பண்ணியிருந்த பிளாக் விடோ ரோல் எடுத்து பண்ணியிருந்த ஆக்ட்ரஸ் ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இந்த மூவியில் லீட் ரோல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட நம்ம மகாஷலா அலி பிளேட் கேரக்டரை எடுத்து பண்ண மகாஷலா அலி கூட இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் இந்த மூவிக்கான டைட்டில் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 2025 ஜூலை 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவி கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிசியிலேருந்து சூப்பர்மேன் மூவி, அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்வலோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மூவி கூட ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரே மாதத்தில் 3 மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ பயங்கர என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும், பயங்கர போட்டியாக தான் இருக்கும் எந்த மூவி கலெக்ஷன் அதிகமாக எடுக்குது அப்படிங்கிறது. என்ன கேட்டிங்கன்னா இந்த 3 மூவியில் ஒரு மூவி மேபி ஃப்ளாப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா ஹெவி காம்படிஷன் இருக்கும். இந்த மூவி பொறுத்தவரை இந்த மூவியோட பழைய ரைட்டர் டேவிட் கோப் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ இது ரொம்பவுமே நல்ல விஷயம். ஃபஸ்ட் ஜுராசிக் வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லாவே போதுமாக அவர் கம்பேக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் கேரத் எட்வர்ட்ஸ் கூட நல்ல டைரக்டர் தான். ஸ்டார் வார்ஸில் ரோக் ஒன் ஸ்டோரி கூட அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். மூவி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. 1 பில்லியன் கலெக்ஷன் வரை எடுத்தது. ஸோ இந்த மூவியும் யூனிவர்சல் பிக்சர்ஸ் பொறுத்தவரை 1 பில்லியன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. யூனிவர்சல் பிக்சர்ஸ் பற்றி தான் தெரியுமே, எப்படியும் இந்த மூவிக்காக 1 பில்லியன் எய்ம் பண்ணுவாங்க. இந்த டைட்டில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் டைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்தவரை இந்த டைட்டில் ரொம்பவுமே அமேசிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அது இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.